வித்தியாசமான சவுண்ட் வந்துட்டே இருக்குது. ஓகே. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹேண்ட்லிங்கில் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகலை. 9.2. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் போகும்போது ஆன்லைனில் வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஜெட்டா. பட் அந்த க்ரால் மோடே வந்து உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு தெரிய வந்தது வந்து லேக் தான். ஓகே, nice. Okay, let's start. வாய்ஸ் ரெக்கார்டும். இப்போ நான் தனியாக தான் பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. இன்னும் ஏதோ வித்தியாசமான சவுண்ட் வந்துட்டே இருக்குது. ஓகே, ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. நான் தான் சென்னை பிளான் கேன்சல் ஆகிடுச்சு, இல்லைனா டாட்டா ஹேரியர் ரிவ்யூ பண்ணியிருப்போம். சரி, இங்கே வந்ததுனால குஷாக் ரிவ்யூ பண்ணலாம் ஒரு ட்ரைவ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். நாட் பேட். இது வந்து டிஎஸ்ஜி வெர்ஷன், ஸோ அதனால் நம்ம ஸ்லாவியாவில் ஃபேஸ் பண்ண அந்த கியர் இஷ்யூ வந்து இதில் இல்லை. அண்ட் கம்ஃபர்ட் வைஸுமே நல்லா இருக்குது. ஸ்டியரிங் ஐ திங்க் ஸ்லாவியா கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக இதில் ஒரு ஸ்டியரிங் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது ஒருவேளை என் ஃப்ரெண்டு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலையா, இல்லை இது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. அது ரொம்ப லூஸாக இருந்துச்சு, பட் இது அவ்வளோ லூஸாலாம் இல்லை. ஹையர் ஸ்பீட்ஸில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ஸ்டிஃபன் ஃபீல் இருக்குது. நான் ஆன்லைனில் சொல்கிற மாதிரி தான், நமக்கு வந்து ஸ்டியரிங் ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சுனாலே ட்ரைவ் பண்ணும்போது இன்னும் நல்ல ஃபீல் இருக்கும். அண்ட் இதில் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. ஐ திங்க் இதில் ஆல் டிஸ்க் கிடையாதுல்ல, 2 டிஸ்க் தானே? 4 டிஸ்க். ஓகே, ஐ திங்க் ஆல் டிஸ்க் தான், அதனால் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. என் ஃப்ரெண்டோட அந்த ஸ்லாவியா வேரியண்ட்டில் வந்து ஐ பிலீவ் டிஸ்க் இல்லை. இது ஒரு கன்ஃபியூஷன். நம்ம வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுச்சா? ஓகே, ரைட் லெஃப்டில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருப்பாங்க ஹுண்டாய் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் யா, பரவாயில்ல. யூஸ்வலாக நான் ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணணும்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இருக்காது, பட் இதில் ஆட்டோமேட்டிக் வந்து இன்னுமே நல்லா இருக்குது. கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. டிஎஸ்ஜி டிசிடி எல்லாமே சேம் இதுதான். அதனால் டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் பேர் தான் மாற்றி வச்சுருப்பானுங்க. டிஎஸ்ஜி அப்படின்னா வந்து அதுக்குமே ஏதோ ஒன்று சிமிலர் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது 1 லிட்டர்னாலுமே இன்னுமே நல்லா இருக்குது. ஸ்லைட்டாக அந்த ட்ராக் ஃபீல் ஆகுது, ஐ மீன் அந்த லேக் ஃபீல் ஆகுது, டர்போ லேக். பட் நைஸ். கர்வ்ஸ் நல்லா தான் ஹேண்டில் பண்ணுது. இட்ஸ் நாட் உங்களுக்கு அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணுற ஃபீல் வந்து எப்போவுமே இருக்குது. நீங்கள் ரொம்பலாம் யோசித்து ட்ரைவ் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இன்னுமே நல்லா யூ குட் see that softness. அதனால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த வெர்டிக்கல் அண்டுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு லைட்டாக அந்த போட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ரைட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நான் நிறைய எஸ்யூவி ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் பண்ணி வச்சுருப்பாங்க சின்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால. பட் இதில் வந்து கொஞ்சம் ஈவன் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த குஷனி ஃபீல் இருக்குது.
அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹேண்ட்லிங்கில் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகலை. See, it looks nice. கெப்பாசிட்டிவ் டச் தான் கொடுத்துருக்குறானுங்க ஏசி இதுக்கெலாம். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. மேபி ஃப்யூச்சர் வேரியன்ட்ஸில் இவங்க இப்போ யூரோ என்கேப் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து தே ஆர் இன்க்ளூடிங் த பட்டன்ஸை வந்து ஒரு சேஃப்டி ரேட்டிங் இதுக்கு இன்க்ளூட் பண்ணுறானுங்க. பட்டன்ஸ் இல்லைனா வந்து சேஃப்டி ரேட்டிங் மார்க்ஸ் வந்து குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கானுங்க. அதனால் இவங்க திரும்ப பட்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கெப்பாசிட்டி டச் வந்து என்றைக்குமே அது ஒரு சேஃப்டி இஷ்யூ தான். நீங்கள் வண்டி போயிட்டுருக்குது, முன்னாடி பார்த்துட்ருப்பீங்களா, ஏசியை குறைக்கிறேன்னு கீழே பார்த்துட்ருப்பீங்களா? ஸோ அதெல்லாம் இருக்குது. அழகாக ஒரு எல்லோ கலர் கார் போயிட்டுருக்குது. ஃபுல் நம்பர் போர்ட்லேருந்து எல்லாமே எல்லோ. நம்பர் போர்டு கூட அதில் வந்து ஒயிட் கிடையாது, எல்லாத்தையும் எல்லோ ஆக்கி வச்சுருக்குறாங்க. வெரி நைஸ். பட் இது வந்து even though everything is hard plastic, it looks slightly premium compared to the Slavia we drove. மேபி இது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் கொடுத்து இது பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இவங்களோட சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து எப்போவுமே வந்து எப்படி சொல்கிறது, இதில் யூட்டன் எடுத்துக்கலாமா? யூஸ்வலாக வந்து நம்ம வந்து இந்த அதை என்ன சொல்கிறது, சிலிக்கான் டைப் சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படிலாம் அது லெதரைட்ஸ் டைப் தான். இவனுங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு துணி மெட்டீரியலில் கொடுத்துருக்குறானுங்க. அது அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. ரைட்டு இவனுங்க போகிறானுங்களா இல்லையா? ஸ்லைட் அந்த டர்போ அந்த 1500 ஆர்பிஎம்க்கு மேலே அந்த இதாகிறது நமக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து இது வந்து எல்லா டர்போவில் உள்ள இஷ்யூ தான். சின்ஸ் இட்ஸ் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இன்னுமே நல்லாவே ஃபீல் ஆகுது. யாருக்கு பார்த்து வெயிட் பண்ணிட்டுக்கிறேன், நம்ம அப்படியே போயிடலாம்ல. ஓகே, நல்ல புல் இருக்குது. பட் அதான் டர்போங்கிறனால உங்களுக்கு அந்த 1500 ஆர்பிஎம்க்கு மேலே தான் இந்த புல் எல்லாம் நல்லா ஃபீல் ஆகும். ஒன்று ரோடு அவேர்னஸ் இல்லாமல் அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பானுங்க. நைஸ். உங்களுக்கு நல்லா ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்குது, சஸ்பென்ஷன் ரைட் குவாலிட்டி கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. பரவாயில்ல. நான் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, அண்டுலேஷன்ஸ்லாம் ஃபீல் ஆகுது. இந்த நார்மல் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்லாம் அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் பேட்சியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு இதாகுது. பட் ரைட் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஐ திங்க் 1 லிட்டர், நான் இதோட வெயிட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது மேபி 1.5 லிட்டர் தான் நல்லாயிருக்குன்னு நினச்சேன். பட் 1 லிட்டர் டிஎஸ்ஐக்கே இது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. திஸ் இஸ் இனஃப் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எங்கே போனாலும் நம்ம ஜாலியாக போகலாம், அந்த மாதிரி இருக்குது. பிரேக்கிங்கும் நல்லா தான் இருக்குது. அந்த நச்சுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. பைட் ஃபோர்ஸ் நல்லா இருக்குது. பரவாயில்ல. இதோட ஸ்டியரிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைட் லெவல் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் கொடுக்குது. நான் அந்த பழைய ஸ்லாவியா நீங்கள் பார்த்துருப்பீங்களே, எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் நான் இப்படி சிங்கிள் ஓவரில் இது பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டுருக்கும். நம்ம இங்கே எங்கேயாச்சும் லெஃப்ட் எடுக்கணுமா இல்லை நெக்ஸ்ட் லெஃப்டா? ஓகே,
மைலேஜ் எங்கே பார்க்குறது? இதுலேயுமே இல்லையா? எதுவும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தெரியல. ஓ, இங்கே இருக்குது கன்சம்ஷன். I think it's because நம்மளும் கொஞ்சம் சின்ன ஸ்டாண்ட் டு ஸ்டாண்ட் டிராஃபிக். ஆல்சோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக். ஆல்சோ கொஞ்சம் லைட்டாக ஆக்சிலரேட் பண்ணி டவுன் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம், அதனால் கூட இருக்கலாம். 9.2 இஸ் டீசென்ட் ஃபார் அன் ஆட்டோமேட்டிக். ஐ திங்க் டிஎஸ்ஜி வந்து பேசிக்லி டிஎஸ்ஜியும் நம்ம ஹுண்டாயோட டிசிடியும் சேம் தான், சேம் டெக்னாலஜி. அதனால் நீங்கள் டிசிடி மேனுவல்னு போயிட்டீங்க, ஐ மீன் ஆட்டோமேட்டிக்னு போயிட்டிங்கனாலே கொஞ்சம் கன்சம்ஷன் வந்து இதாக தான் இருக்கும். மைலேஜ் வந்து உங்களுக்கு அடி வாங்க தான் செய்யும். பட் பேசிக்லி நீங்கள் இந்த கார் பார்க்குறீங்க, எனி 1 லிட்டர் டர்போ இன்ஜின் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் ஒரு பெரிய ப்ரையாரிட்டியாக இருக்காது. நீங்கள் பர்ஃபார்மன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இது நல்லா இருக்குது. வித்தவுட் காம்ப்ரமைசிங் த ரைட் குவாலிட்டி இவங்க நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷனும். ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து என்னோடய பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு எஸ்யூவி அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த ரைட் கம்ஃபர்ட் இருக்குது, ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் போயிட்டுருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் இதுக்கெலாம் வந்து ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் இது கூட பரவாயில்ல. நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு வந்து நான் உள்ளே எங்கேயோ இருந்து சந்து பொந்துக்குலேருந்து வந்தேன். நான் இப்போ ரிட்டர்ன் போகும்போது ஆன்லைனில் வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஜெட்டா 2.0 TDI. இப்போ டிடிஐ விடலாம். இப்போ எந்த கார்ஸும் டிடிஐயில் வரதில்லைல்ல. இது ஆனால் இதில் மைலேஜும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். Volkswagen Jetta. இங்கே லெஃப்ட் அங்கே இருக்குது, பார்த்தாச்சு. ஸ்லைட் இந்த மாதிரி லோ ஸ்பீடுக்கு நீங்கள் போயிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த டர்போ லேக் நல்லாவே ஃபீல் ஆகுது. பிரேக்கிங்குமே வந்து யூ வில் கெட் யூஸ் டு இட். கிராண்ட் ஐட்டனில் தான் நானும் வண்டி ஓட்டி பழகினேன். ஒருத்தர் எல்போர்டு போட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் இதில் ரைட் எடுத்துடலாமா? அதில் ஒன்று வரும்ல. ஓகே காட். என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கிறான், செலஸ். அவனுக்கு ஒரு கால் அடிக்கலாம். அவன் இருந்தானா அப்படியே ஸ்லாவியாவே திரும்பி ஓட்டி ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பேசிக்லி ஹேண்ட்லிங்கும் நல்லா தான் இருக்குது, சஸ்பென்ஷனும் நல்லா தான் இருக்குது. அந்த உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் ஃபீல் ஆகலை. இதானா? ஓகே. நான் வேறு மேனுவல் போடுற இதில் கியர் மேலே அப்பப்போ கையை வச்சுட்டுருக்கிறேன். பட் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு வந்து இட் கெட்ஸ் டைம் டு யூஸ் டு, இட் வில் டேக் சம் டைம் டு கெட்டிங் யூஸ் டு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிரால் மோட் ஆக்டிவாக இருக்கிறதுனால பிரேக் எப்போல்லாம் அமுக்குறீங்களோ ஒரு விதமான புல் பேக் இருக்குது. பட் அந்த கிரால் மோடே வந்து உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து இவனுங்க ஹுண்டாய் ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட் மாதிரி இவனுங்களும் வந்து சர்வீஸ்க்கு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 years 3 years ஐ பிலீவ் பேக்கேஜ் அது கொடுக்குறாங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வாங்கினீங்க அப்படின்னா ஐ திங்க் மோஸ்ட்லி சர்வீஸ் காஸ்ட் வந்து மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸ்டியரிங் ஃபீட்பேக், பர்ஃபார்மன்ஸ், ஹேண்ட்லிங், மைலேஜ்.
ஓகே ஓகே கைஸ், அப்படியே நான் லெஃப்டில் இங்கே ஒரு இடத்துல போடுறேன். ஹலோ மக்களே, ஐ திங்க் நீங்கள் அந்த ஸ்கோடா டிரைவ் த்ரூ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் இல்லை, அதனால் நிறைய டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் நேற்று வந்து ஸ்கோடா குஷாக் ட்ரைவ் பண்ணேன், நைட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ அப்போது அது வந்து வேறு ஒரு குஷாக், அதை தான் நான் ரிவ்யூ பண்ணணும். பட்டு அவர் வந்து ஊருக்கு போகிறதுனால அதை ரிவ்யூ பண்ண முடியல. நான் கடைசி நேரத்தில் வந்து என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டை வச்சு குஷாக்கை ரெடி பண்ணி ரிவ்யூ பண்ணேன். ஸோ யா, ஐ திங்க் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்ததுலேருந்து ஃபியூ பாயிண்டர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறையா இன்டீரியர் அதெல்லாம் பற்றி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ஹேண்ட்லிங் இதை மட்டுமே டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஓவராலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் த சேம். அதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது, 1.5 இருக்குது, 1. தான் இது சேம் 1 லிட்டர் TGDI, சேம் என்லைன் மாதிரி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் வாஸ் குட். 1 லிட்டரே வந்து நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து எப்படி சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸ் வந்து பத்தலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி நான் சிட்டியில் தான் ட்ரைவ் பண்ணாதனால எனக்கு அந்த மாதிரி ஃபீலே ஆகலை. ஒரு திங் என்ன ரொம்ப எவிடெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, டர்போ லேக் வந்து செம எவிடெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இதில் மேனுவல் யூஸ் பண்ணி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு மேனுவல் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா கியர் ஹோல்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் கியரில் இருக்கிறீங்க, செகண்ட் கியரில் இருக்கிறீங்கன்னா நம்ம கியரை வந்து நம்மளால் நம்ம நினச்ச கியரில் வைக்கிறனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த லேக் ஃபீல் ஆகாது. பட் அதில் வந்து இட்ஸ் அ DSG கியர் பாக்ஸ். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து எப்போல்லாம் நான் வந்து ஆக்சிலரேட் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து நல்ல எவிடெண்ட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன், லைக் ஒரு இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு தெரிய வந்தது வந்து லேக் தான். ஸோ டர்போ லேக் வந்து ரொம்ப பிரிட்டி எவிடெண்ட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அதோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து நல்லாவே செட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, இந்த பேரலெல்லாம் இந்த வெர்டிக்கல் அண்டுலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போல்லாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது நல்ல ரோடு தான், பட் இதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்சியாக இருக்கும். ஸோ அந்த பேட்சினஸ் அதிலலாம் போகும்போது வந்து உங்களுக்கு வந்து செம ஈஸியாக அப்சார்ப் பண்ணிச்சு. உங்களுக்கு அந்த ஃபீலே இல்லை, நல்லாவே வந்து அப்சார்ப்ஷன் இருந்துச்சு. somehow அது வந்து ஹேண்ட்லிங்கையும் அவ்வளோவா பாதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்ட்லிங் நல்லாவே இருந்துச்சு, சஸ்பென்ஷன் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அந்த உங்களுக்கு அந்த டிரைவ் ஃபீலை வந்து கெடுக்காமல், அட் த சேம் டைம் ரைட் கம்ஃபர்ட்டையும் கெடுக்காமல் நல்லா இருந்துச்சு. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு கடைசியாக நான் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினேன். அப்போ மட்டும் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகாமல் ஏறிட்டேன். அந்த டைம் வந்து எனக்கு இம்பேக்ட் இருந்துச்சு. நான் லாஸ்ட் மினிட்ல ஸ்லோ டவுன் ஆனேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. பட் நார்மலாக உள்ள இந்த குட்டி குட்டி இதுக்கெலாம் வந்து அது ஈஸியாகவே அப்சார்ப் பண்ணிச்சு. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ லைக்ட். ஸோ நான் யூஸ்வலாக வந்து எனக்கு வந்து எஸ்யூவினா அவ்வளோவா பிடிக்காது தான். பட் ஆனால் இந்த எஸ்யூவி ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. ஹேண்ட்லிங் ஆகட்டும், கம்ஃபர்ட் ஆகட்டும், நல்லாவே இருந்துச்சு. நான் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணால் கூட சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கார். ஒரே ஒரு இது என்னென்னா, இட்ஸ் அதான மைலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோடு வந்து நீங்கள் பார்த்தீங்களாலே தெரிஞ்சிருக்கோம், அது வந்து ஏர்போர்ட் போகிற ரோடு. உங்களுக்கு வந்து டிராஃபிக்கே இருக்காது, பேசிக்லி வெரி வெரி மினிமல் தான் இருக்கும். அதில் வந்து நான் இந்த வண்டியில் போனேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரு 13-14 வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அதில் வந்து 9 சம்திங் தான் கிடச்சிது. ஸோ தட் இஸ் சம்திங் நாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸ்டியரிங் ஃபீட்பேக் நம்ம வந்து அந்த அது என்ன சொல்கிறது,
நம்ம வந்து முன்னாடி இந்த ஸ்லாவியா நான் சொன்னல, ஸ்லாவியா ஓட்டுறப்போ வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. அந்த ஃபீலே இல்லை, ஸ்டியரிங் ஃபீட்பேக்கே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுல்ல, ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் அந்த மாதிரி இல்லை. இதில் ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஐ ஓன்ட் சே இது அது இந்த என்லைன் அளவுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட் குட் ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் கொஞ்சம் நிம்பிளாகவும் இருந்துச்சு. நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் திரும்பும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருந்துச்சு. பட் ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக திரும்புகிற ஸ்டியரிங் தான் விரும்புகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இட் ஒன்ட் மேக் எனி டிஸ்கம்ஃபர்டெல்லாம் இருக்காது. நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற ஸ்டியரிங்னால பழகிடுச்சு. அது ஒரு கனெக்டட் ஃபீல் இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கிறேன். பட் அதில் நல்லா தான் இருந்துச்சு. ஐ திங்க் அதில் அந்த சிக்னலில் யூட்டர்ன் எடுத்திருப்பேன். அப்போவுமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. பட் நான் தான் சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி நான் வெனியூ ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன், ப்ரெஸாலாம் ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன், கிரெட்டாவுமே ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன். சம்ஹாவ் எனக்கு வந்து ஒரு விதமான ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் எஸ்யூவிலாம் ட்ரைவ் பண்ணும்போது. பட் இதில் வந்து நல்லாவே இருந்துச்சு. எனக்கு வந்து என்னால் வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடிஞ்சது. நான் அதை வந்து என்னோடய யூசேஜுக்கு நான் டே டு டே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா I'd be very pretty satisfied with it. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன் சர்வீஸ் அதெல்லாம் வந்து என்னென்னா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹுண்டாய் மாதிரியே இவங்களும் வந்து நிறையா பேக்கேஜ் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க போல். பட் ஓகே, இவங்களோடது வந்து கொஞ்சம் வேறு. இவங்க வந்து சர்வீஸ்க்கே பேக்கேஜ் இது பண்ணுறாங்க. நம்ம ஹுண்டாயில் வந்து ஐ திங்க் ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டு அது இதுன்னு இருக்கும். பட் இவங்க வந்து எப்படின்னா சர்வீஸ் பேக்கேஜாகவே ஒன்று வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஹேவ் ஹியர். பட் அது வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் தான் உங்களுக்கு. 15,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் வந்து சர்வீஸ். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஹுண்டாயில் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் சர்வீஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேனா. பேக் சைடு வந்து உட்காந்து பார்த்தேன். பேக் சீட்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி ஸ்லைட்லி ஸ்கூப்டின் மாதிரியான ஒரு சீட்னு வச்சுக்கோங்களேன். உட்காரலாம். இப்போ நான் உட்காந்தப்போ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. டிரைவர் சீட்டுமே அப்படி தான் எனக்கு பர்ஃபெக்டாக லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறீங்க, இல்லை பேக் சீட்லேயே வந்து ஒரு 2 பேர் உட்காந்துருக்கிறீங்க, 3ஆவதாக ஒருத்தர் வந்து நடுவில் உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ரைட் குவாலிட்டி வைஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கம்பேர்ட் டு வெனியூ, ப்ரெஸா, ஈவன் கிரெட்டா, எனக்கு வந்து இதில் வந்து somehow I like the ride quality. Maybe because of the suspension or anything, I'm not sure. பட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்போவுமே வந்து நான் ஸ்லாவியா ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன், ஸ்லாவியா வந்து அது ஒரு செடான். ஸோ அது ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்கும். ஆப்வியஸாக வந்து இது பண்ணியிருப்பானுங்க. அண்டு சஸ்பென்ஷனும் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு எஸ்யூவியில் வந்து நீங்கள் அதே மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ரைட் குவாலிட்டி, கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறது வந்து இட்ஸ் ப்ரிட்டி குட். உங்களுக்கு மைலேஜ் வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் குஷாக்கும் சேம் ஸ்லாவியா மாதிரி. நான் மேனுவல் பற்றி கேட்டுட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அப்போவும் சொல்லிட்டு இருந்தான் குஷாக் மேனுவலுமே வந்து குஷாக் அதை என்ன சொல்கிறது, ஸ்லாவியாவோட மேனுவல் மாதிரி தான். நான் கலாச்சிட்டு இருப்பேன்ல, லாரி கியர் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. உள்ளே காலை விட்டால் ஒரு புதக்குழிக்கில் போகிற ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொன்னால. ஸோ அது வந்து குஷாக்லேயுமே சேம்
நீங்கள் வந்து மேனுவல் வந்து இது பண்ணுங்க. ஐ பிலீவ் மேனுவல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. மேபி நான் இந்த வீடியோ போடும்போது நான் அப்டேட் பண்ணுறேன், சப்டைட்டில் அப்டேட் பண்ணுறேன் அது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் யா, அதுதான் வந்து அது ஒரு பெரிய மேட்டராக தான் இருந்துச்சு. ஸோ மேனுவல் வாங்குறதுல வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு நீங்கள் அதை செட் ஆகிப்பீங்க அப்படின்னா ஓகே. பட் நமக்கு வந்து மேனுவல்னால் கொஞ்சம் அப்படியே ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா சக்குன்னு கிரியர் விழுற மாதிரி இருக்கணும். அது வந்து அதுவும் ஒரு டிராஃபிக் சுச்சுவேஷனெல்லாம் வந்து ரொம்ப காண்டாக இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்லாவியா ஓட்டும்போது அந்த மேனுவலில். ஸோ யா, I think that's it guys. சாரி, என்னால் அதிக டைம் இது பண்ண முடியல. பட் மேபி இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ், கம்மிங் வீடியோஸில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து இப்போ ரிவ்யூஸ்லாம் போடுறேன் 40 மினிட்ஸ். தாராளமாக எல்லா டாப்பிக்கையும் நிப்பிக் பண்ணி எடுக்கலாம். இது வந்து இவ்வளோ தான் எனக்கு டைம் வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வில் மேக் மோர் மச் லாங்கர். அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவும் ஒன்று பண்ணுறேன். அதனா பிகினர்ஸ் ஒருத்தர் 2-3 பேர் வந்து டிராஃபிக் சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நான் ஆக்சுவலாக இப்போ போகும்போதே நான் உங்களுக்கு எடுத்துருக்கணும், ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. நான் பாக்லூர் வழியாக போயிட்டு இருந்தேன். இருக்கிற நசன்னு வந்துட்டு இருந்தாங்க. பாக்லூர் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பைக்ஸ், உங்களுக்கு கார் டிராஃபிக்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பைக் டிராஃபிக்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து காலேஜஸ், ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே பிஜி, ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜி ஃபுல்லாக. அம்மா, பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மறந்துடுறேன். இங்கே பிரேக் பிடிச்சதும் பிரேக்கிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு வந்து இப்போ எனக்கு என்லைன்லேயே வந்து பிரேக்கிங் பிடிக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது ஒரு கேவலமான ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீட் பிரேக்கர் கூட கிடையாது. எவனாச்சும் ஸ்பீட் பிரேக்கர் எப்படி போடுவானா, நடுவில் ஒரு கேப்பு, அதுக்கு மேலே ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அது ஒரு கேவலமான ஸ்பீட் பிரேக்கர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சடனாக நீங்கள் பிரேக் போடுறது அது எல்லாத்துக்குமே வந்து அது நல்லா இருந்துச்சு. 4 அதுவுமே 4 டிஸ்க் தான். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்டு கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா, இப்போ இதில் வந்து கிரால் மோட்லாம் கிடையாதுல்ல. ஸோ அதில் உள்ள கிரால் மோடே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பிரேக்லேருந்து லைட்டாக காலை எடுத்திங்கன்னா உரிமிக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தாப்புல. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் யா, ஸோ பிரேக்கிங் வைஸ் ஆல்சோ இட்ஸ் குட். ஜெர்மானிய விமானம், ஜெர்மானிய வாகனம். ஸோ கொஞ்சம் ஐ பிலீவ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஏசி வந்து டீசெண்ட். ஸ்லாவியா மாதிரி இல்லை. மேபி இவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரில. ஏசி பர்ஃபார்மன்ஸ் வாஸ் டீசெண்ட். மேபி அவங்க வந்து அந்த கெப்பாசிட்டிவ் டச்சை மட்டும் மாற்றலாம், பட்டன்ஸ்க்கு மாற்றலாம். இப்போ நம்ம வண்டியிலலாம் பட்டன் யூஸ் பண்ணுறதுல ஒரு சுகமே வந்து என்னென்னா, நம்ம எதையும் பார்க்க தேவையில்லை. நம்ம இப்படி இருக்கிறோமா, லெஃப்ட் சைடு தான் ப்ளோவர், இதுதான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதில் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே நண்பர்களே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் I'll try to make a bigger video. சரியா நண்பர்களே, பாய்.